இனோவா கிறிஸ்டா 8 சீட்டர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கொட்டேஷன் போட்டு கொடுத்துட்டே இருந்தேன். சடனா இனோவா கிறிஸ்டால இருந்து இனோவா ஹை கிராஸ்க்கு மாறிட்டாங்க. ஏன் எப்படின்னு நீங்களும் பாருங்களேன். இப்போ நம்ம கொட்டேஷன் போடுறோம்ல, இது நம்ம போட்டு வச்சிருவோம் எவ்வளோ ஆகும், நம்ம காசு எவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வண்டியில சன்ரூஃப் இருக்கா? இந்த வண்டியில சன்ரூஃப் வராது. சன்ரூஃப் என்னன்னா இனோவா ஹை கிராஸ் தான் போகணும். ரெண்டும் ஒரே குவாலிட்டி தானா? டொயோட்டான்னு வந்துட்டாவே நீங்க சின்ன கார் 5 சீட்ல இருந்து ரொம்ப பெரிய கார் வரைக்கும் எல்லாமே வந்து குவாலிட்டி பக்காவா இருக்கும். ஓகே, நீங்க என்ன நம்ப வேண்டாம், டொயோட்டாவா நம்பலாம். நம்ம டொயோட்டா நம்புறதுனால தான் நம்ம இந்த ஷோரூமுக்கு அப்படி இருக்கோம். ஆகாஷ் டொயோட்டா கம்பெனி வந்து இந்த இடத்துல மட்டும் தான் இருக்கா, இல்ல வேற பிரான்ச்சஸ் இருக்கா? நமக்கு ஒசூரன் கிருஷ்ணகிரியில டொயோட்டோ பிராண்டும், இது மட்டும் இல்லாம ரெனால்ட், ஃபோர்ட் 2 கார் பிராண்டு, பஜாஜ், செதக், ட்ரையம்ப், கேடிஎம் 4 டூ வீலர் பிராண்ட் இருக்குன்னு சொன்னவங்க ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. இனோவா கிறிஸ்டாவே ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. ஆனாலும் அந்த காரோட பேர் வந்து ஹை கிராஸ், அதுக்கு வந்து சன்ரூஃப் இருக்கு. எனக்கு இது வந்து சரி நம்ம பிள்ளைகளை ஆசைப்படுமேன்னு பார்த்தா இப்ப நீங்க அதுவும் இருக்குன்னு இருக்கீங்க, அதையும் பார்ப்போம். வண்டி இதான் வண்டி. அங்க பாருங்க, அந்த வண்டி பார்க்கும் போதே ஏதோ பெரிய பல்லக்கு, அதாவது ரதம் சொல்லுவாங்க எங்க ஊர்ல, அப்படி இருக்கு. இந்த தேர் மேல பவானி வர போறது இந்த தீபாவா. வாங்க, காசுக்கு ஏத்தாப்புல எல்லா வித்தியாசம் இருக்கதான் செய்யுது. இந்த காரை திறந்தோடனே எனக்கு அப்படியே மயக்கமா வருது. ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கு இந்த காரு. இதுல வந்து ஏம்மா என் பிள்ளைகளை கூட்டம்னா மேலே ஏறி காட்டுங்கடா சன்ரூஃப் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். சூப்பராக இருக்குது. இது வந்து ஓப்பன் டைப்பு. இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணால் இப்போ கார் போகும்போது வெளியில் நல்லா ஜாலியாக ஊரை சுற்றி பார்த்துட்டே வரலாம். ரொம்ப அழகாக இருக்குது. அந்த காரு முன் சீட்டில் என் மாமா உட்கார வச்சுட்டு அது பக்கத்தில் தீபாக்கா உட்காந்துருந்தா எப்படி இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரியர்ல 2 சீட்டுமே ஆட்டோமன் சீட்ஸ்னு சொன்னேன். பஸ்ஸில் தான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அது பாட்டு தூக்கிட்டே போகுது, எவ்வளோ வேணாலும் தூக்கிக்கலாம். நம்ம ஏசி பஸ்ஸில் புக் பண்ணுறோம், பார்க்க போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ஜாலியாக இருக்குது எனக்கு. இப்போ இது இறக்கணும்னா ரொம்ப கஷ்டம் இல்லை, இப்படி ஒரு பட்டன் தான். இன்னும் இதை தள்ளி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நேராக வந்துரும்னு நினைக்கிறேன். இப்போ இது பண்ணால் அப்படி கால் இறக்கிடுது கீழே. இந்த சிஸ்டம் வந்து நான் இறங்கின பிறகு உங்களுக்கு காமிக்க காட்டுறப்பதான் தெரியும், வீடியோ எடுத்து காட்டுறேன். இன்னொரு விஷயம், வீட்ல வயசுல பெரியவங்களா இருந்தாங்கன்னா இத வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஃபுட் ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆமா, அவங்க வந்து ஏறதுக்கு இறங்குறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதையே என்ன பார்த்து நீங்க சொன்னீங்க? ஐயோ, உங்களை பார்த்து இல்ல தீபாக்கா, என்ன பார்த்து சொல்லிட்டீங்க. அப்புறம் இல்ல, அதாவது இதை நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கரெக்டா எல்லையை பார்த்து மட்டும் இந்த டைலாக் சொல்றாங்க. அதாவது வயசானவங்க இருந்தா அதுக்கும் எங்ககிட்ட இருக்கலாம் இல்ல அர்த்தம். தீபா வந்து டக்குன்னு மாடியில இருந்து கூட குதிச்சிருவேன். அந்த அளவுக்கு இல்ல எனக்கு பணம் இருக்கு, இல்ல அதெல்லாம் வைக்கிற அளவுக்கு எனக்கு வயசு வரல. ஆனா நம்ம வீட்டுல வயசானவங்க இருந்தா அதை போட்டு அழகா அவங்களையும் ஜாலியா, ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க வண்டியில ஏறதுக்கு இறங்குறதுக்கு. அந்த பிரச்சனையே இல்லாம அதுக்கும் நாங்க வந்து அழகா பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இந்த கலர் இருக்கு பாருங்க, பாப்பா பயங்கர அட்ராக்ஷனா இருக்கு. இந்த கலரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. கார்ல வந்து எங்க வீட்டுக்கார செலக்ட் பண்ணா சில்வர் கலரு, இந்த கலர், இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் வாங்குவாரு, மற்ற வேற எந்த கலரும் வாங்க மாட்டோம். அதனால எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட பேர் வந்து பிளாக்கி ஷகீகா. ஒரு கரெக்டா ப்ரொனன்சியேஷன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஹாய் அக்கா, இப்ப எங்க இருக்கேன்னா ஆகாஷ் டொயோட்டால இருக்கோம். உண்மையிலே சொன்னா ரொம்ப சூப்பரா அவங்க வந்து நம்மளை கவனிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்களா, இது வந்து லக்கேஜ் வைக்கிற இடம். அந்த இடத்துல லக்கேஜா இப்ப நான் உட்கார்ந்துருக்கேன். இது லக்கேஜ் வைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, இப்ப நம்ம லாங் டிரைவ் போறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி ஹாயா நான் படுத்துக்கிறலாம். இப்படி படுத்துக்கிட்டே கூட நான் டிராவல் பண்ணலாம். இந்த மாதிரி சொகுசான ஒரு கார் வாங்கணும்னா ஆகாஷ் டொயோட்டாக்கு வாங்க. இது எங்க இருக்குன்னா ஓசூர்ல இருக்கு. இப்ப அக்கா உங்களுக்கு ஒரு மேஜிக் காட்ட போறேன். ஒன்றும் இல்லை, இது பூட்டுறது ரொம்ப கஷ்டமா? இது என்ன கடை சொட்டு நான் கஷ்டப்பட்டு அடைக்கிறது இல்லைங்க. பாருங்க, இந்த சுவிட்சை அப்படி நான் டச் பண்ணி வச்சுட்டேன்னா போதும். ஹாய், எவ்வளோ அழகா மூடுது பாருங்க. விஞ்ஞானம் அவ்வளோ அழகா வளர்ந்துக்கிட்டே வருது. என்ன மாதிரி நடுத்தர மக்கள் கூட கார் வாங்குற கனவை வந்து ஆகாஷ் டொயோட்டா வந்து ரொம்ப அழகா நிறைவேற்றி கொடுக்குறேன்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட நான் பேசிட்டு இருந்தது. இந்த 2 கொட்டேஷன் போட்டீங்க, இந்த கொட்டேஷன் இந்த கார்க்குரிய கொட்டேஷன் கொண்டு போய் நான் என் வீட்டுக்காரத்தை காட்டுறேன். அவர் எதுக்கு ஓகே சொல்றாரோ உடனே நம்ம ஷோரூம்ல வந்து கார் எடுக்கிறோம். நாங்க கார்ல வீட்டுக்கு போறோம். வரும்போதே உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னீங்களே, இன்னும் உங்களுக்கு கார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கார் சாவியை தூக்கி கையில கொடுத்துட போறீங்களா? அவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா நான் கொடுக்குற சர்ப்ரைஸ் வந்து விலை மதிப்பில்லாத சர்ப்ரைஸ். என்னப்பா கார் கொடுப்பீங்கன்னா கார் இல்லைங்கிறாரு, ஆனா விலை மதிப்பில்லாத சர்ப்ரைஸ் இருக்கிறாரு. சரி, ஏதோ ஒரு கிஃப்ட் இருக்கு. ஆனா கார்ல குவாலிட்டியானது எதுன்னு கேட்டா டொயோட்டா கம்பெனின்னு கண்ணை மூடிட்டு எல்லாரும் சொல்லலாம். நான் வந்து டொயோட்டா கிறிஸ்டா வாங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் வந்தேன். ஆனா நம்ம ஆகாஷ் டொயோட்டால வந்து எனக்கு ஒரு காதல் காமிச்சாங்க. அந்த காரை பார்த்தோன்னே இந்த கார் மேல எனக்கு ஒரு காதல் வந்துருச்சு. என்னன்னா இனோவா ஹை கிராஸ். இந்த கார்ல வந்து இந்த கலரை பார்க்கவே சூப்பரா இருந்தது. இந்த கார் பாக்குறதுக்கு ரதம் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் மேல வந்து சன்ரூஃப் வச்சிருக்காங்க, அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இந்த காரை வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆக மொத்தத்துல குவாலிட்டியில ரெண்டும் வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஆனா அதோட ஹை கிராஸ் ரேஞ்ச் தான் இதோட அடிப்படை ரேஞ்ச் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் கார் வாங்கணுங்கிறவங்க அந்த காரா இருந்தாலும் வாங்கலாம், இந்த காரா இருந்தாலும் வாங்கலாம். ஆனா எந்த காரா இருந்தாலும் நாம வாங்கக்கூடிய ஒரே இடம்
ஆகாஷ் கிறிஸ் டொயோட்டாவா தான் இருக்கணும். அக்கா சொன்ன மாதிரி நம்ம ஆகாஷ் கிறிஸ் டொயோட்டா வாங்க, உங்களுக்கு பிடிச்ச டொயோட்டா காரை வாங்கிட்டு போங்க. காரை பத்தி நான் நிறைய பேசிட்டே இருக்கிறேன், ஆனா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பத்தி மட்டும்தான் நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். ஆனா காரை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஆகாஷ் கிறிஸ் டொயோட்டாவை தான் நீங்க தொடர்பு கொள்ளணும். இவங்களுடைய போன் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், போன் பண்ணி கேட்டுக்கங்க. உங்களுக்கு பிடிச்ச காரை ஆர்டர் பண்ணி ஓட்டிட்டு போங்க. ஐயா சர்ப்ரைஸ்னு உங்க ஷோரூம் தான் சுத்தி சுத்தி காட்டுறீங்க, சர்ப்ரைஸை காட்ட மாட்டேன்றீங்க. சர்ப்ரைஸுக்கு முன்னாடி ஒரு சின்ன டூர் போயிட்டு வந்துடலாம் வாங்க. மறுபடியும் டூரா? ஐயா அதாவது நான் இன்னொன்னு சொல்றேன், காரு இந்த தங்க நகைகள் இதெல்லாம் வந்து மனுஷனுடைய உணர்வுகளோட சம்பந்தப்பட்ட விஷயம். அதை வந்து நம்ம எல்லாருமே எல்லா இடத்துலயும் வாங்க மாட்டாங்க, ரொம்ப மனசுக்கு திருப்தியா ஒரு இடம் படும்ல. அப்ப இந்த ஆகாஷ் கிறிஸ் டொயோட்டா வந்து மக்கள் மனசுல அவ்வளவு இடம் பெற்றிருக்கு. அதனாலதான் மறுபடியும் இங்க வராங்க. ஐயா ஏதோ 2 காரு 3 காரு வச்சிருப்பீங்கன்னு பார்த்தா ஒரு 150-300 கார் கிடக்கும் போல இருக்கு. இவ்வளவு காரமா விக்கிறியா டெய்லி? இதெல்லாம் சர்வீஸ்க்கு வந்த கார். சர்வீஸ்க்கு வந்த காரா? எப்படி சர்வீஸ்லாம் எப்படிங்க? சர்வீஸ் ஒரு நாளைக்கு 50 கார் வரைக்கும் நம்ம சர்வீஸ் ஸ்டேஷன்ல சர்வீஸ் பண்ணலாம் இங்க. ஆமா. ஓ, இதுல எக்ஸ்பிரஸ் சர்வீஸ் வேற இருக்கு. என் கார் கொண்டு வந்து விட்டு அடுத்த 90வது நிமிஷம் நீங்க வண்டி எடுத்துட்டு போலாம். காரை கொண்டு வந்து விட்டுட்டு 90வது நிமிஷத்துல நீங்க காரை மறுபடியும் எடுத்துட்டு போகும்போது புது காரை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்க ஆகாஷ் கிறிஸ் டொயோட்டானா கிங் ஆகும். வாங்க அடுத்தது சுத்தி காட்டுவல. இதை பத்தி ஒரு 1 மணி நேரம் உங்களுக்கு பாடம் எடுப்பாருமா. உள்ள வாங்க. சர்வீஸ் என்ட்ரன்ஸ் இது. ஓகே. வெயிட்டிங் ஏரியா. நான் சொல்லல, போன் பண்ணா உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஆட்கள்லாம் நிறைய வச்சிருக்காங்க. காரை பத்தி சந்தேகம்னா நீங்க அவங்களுக்கு தான் போன் பண்ணி கேட்கணும். அப்பா இவ்வளவு பெரிய சர்வீஸ் சென்டரா? இத்தனை பேர் வேலை பாக்குறாங்களா? ஏன் மெக்கானிக்லயே எத்தனை பேர் வேலை பாக்குறாங்கல்ல. இங்க வர்றவங்க எல்லாம் வெயிட் பண்ணக்கூடாது, அவங்களுடைய காரெல்லாம் வந்து சீக்கிரம் செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க வந்து ரொம்ப கரெக்டா இருக்கிறாங்க. அதனால இத்தனை பேர் வச்சு வந்து இந்த வேலையை ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்ப அழகா நேர்த்தியா பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்க போனா 2 பக்கமும் மெக்கானிக் அவ்வளவு பேர் வேலை பாக்குறாங்க. இந்த இடத்தை அடையிறதுக்கு ஒவ்வொருத்தரும் எவ்வளவு உழைப்பு கொடுப்பாங்க. அதனால சொல்றேன், உண்மை உழைப்பும் உயரும். இந்த உண்மையும் உழைப்பும் சேர்ந்துட்டுனா அந்த இடம் வந்து வெற்றிதான். அதுதான் ஆகாஷ் கிறிஸ் டொயோட்டா. நானும் உங்களுக்கு இந்த கார் கம்பெனியை அழகா சுத்தி காமிச்சிட்டேன். இன்னும் அவங்களோட பிரான்ச் எங்கெங்க இருக்குங்கிறத போய் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். ஓகேவா? கூட்டு போவீங்களா? கண்டிப்பா கூட்டு போறேன். ஓகே, நான் சுத்தி காட்டுறேன் வாங்க. தம்பி முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எனக்கு சுத்தி காமிச்சிட்டீங்க. ஆனா வார்த்தைக்கு வார்த்தை உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ்ங்கிறீங்க. இப்ப நான் கிளம்பணும், வாசலுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. இன்னும் அந்த சர்ப்ரைஸ் சொல்லலையே. உங்க சர்ப்ரைஸ் பஜாஜ்ல ரெடியா இருக்கு, நானே உங்களை கூட்டிட்டு போறேன். மாமா வீட்டுக்கு ஒரு 70,000 ரூபாய் பொருளோட வார உங்க பொண்டாட்டி வெயிட்டிங்ல இருங்க. குட்டியான வேணா அனுப்பி வைங்க. வாங்க நம்ம போவோம்.